கணவன், யார் என்னுடைய மனைவி. உங்களுடைய மனதில் என்ன இருக்குதோ மதனா ராஜா நீ ராஜாணி மாராயு பருவமுதே இதயமுதே இன்பம் தாராயு ராஜாணி மாராயு பருவமுதே இதயமுதே இன்பம் தாராயு ஒற்று போகும் என்று தான் திருமணம் செய்தேன். ஒற்று போகும் என்று திருமணம் செய்தேன். 2 புள்ள பெத்த பிறகு ஒற்று போகுமா? ஏய் ஒற்று போகுமாடா? ஒற்று போகுமாடா? கேட்டி அடின்னு ஏதுடா ஏதுடா ஏதே ஏது அட மானே வந்துச்சா மயிலா போ. ஒருவனுக்கு ஒருத்தி என்று உள்கூச்சி உள்ளடக்கி அறப்பட்டதேனில் வாழ்க்கையா அதுவும் தவண்டு கவழும் திருக்குறளை மறவாதே திசை மாறி போகாதே திசை மாறி போகாதே வாழ்க்கையனும் ஓடும் வழங்குகின்ற பாதம் மாறிடரே மரபடி மறக்க ஒன்னா வேதம் வாழ்க்கையனும் ஓடும்
பணத்தாரியாவும் குடும்பத்தை அழிக்கும் குடும்பத்தை அழிக்கும் வாழ்ந்தாலே ஏசும் தாண்டாலும் ஏசும் கையகம் இதுதானடா கையகம் இதுதானடா உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாண்டாலும் ஏசும் ஏய் இன்னும் இருக்குடா. இன்னும் இருக்கிறியா? என்னுடைய நாடு எது? நாட்டு மன்னர் எது ஒனாடு? எது ஒனாடு? எது ஒனாடு? எது ஒனாடு? ஒனாடா? என் நாடு உன் பேர்ல இருக்குதா? என் பேர்ல இல்ல ஆ. இந்த நாடு நகரம் அத்தனையும் ஆ. உன் பேர்ல இருக்கிறது ஆ? உன் பேர்ல இருக்கிறது நான் யாரு? எப்படி மனைவி எவ்வளவு வாய் கூசாத சொல்ற ஸ்டாரியா பையன். உன் வயசு என்ன? 60 வயசு கேட்டு பையன். என் 20 வயசு எனக்கு என் வாழ்க்கை கிடைச்ச கேட்டு என் பொட்ட பையன். இவ்வளவு ராங்கு ரூட்டா பேசுறான் தெரியுமா? ஐய், ஆமா இங்க வா. உங்க மனைவி முதல் மனைவி எப்படி இருந்தா? இவருடைய முதல் மனைவி சுந்தரி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவள் எமலோகம் அடைந்து விட்டார். உன்னுடைய மனைவி என்னுடைய மனைவி சுந்தரி சுந்தரி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால உன்னுடைய மனைவி செத்து விட்டா. இறந்து விட்டார். இறந்து விட்டாளா? ஏய், உன்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாம காரணத்தினால உன்னுடைய மனைவி மாளவி அவன் எப்படி இறந்து தெரியுமா? எப்படி பால்ல விஷத்தை கலந்து கொடுத்து நானும் சாப்பிட்டேன். அப்படி என்றால் என்னுடைய மனைவி முதல் மனைவி சுந்தரி ஆறாக இருக்கவில்லை. நானாக இருக்கவில்லை. இந்த ஆரவள்ளி இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியாய் உன்னுடைய மனைவி மாண்டி விட்டான். இந்த ஆரவள்ளி செய்த சூழ்ச்சி என்னுடைய மனைவிக்கு பாலில விஷத்தை கலந்து அவனை கொன்று விட்டார். உண்மைதான். அது மட்டுமல்ல, உன்னுடைய மகள் இருக்காளே ஆனந்தி, என்னுடைய அண்ணனை எப்படி அசிங்கப்படுத்தின அவமானப்படுத்தின வெட்கப்படுத்தின வேதனைப்படுத்த தெரியுமா? மகளோட செஞ்சல் அல்லவா? அப்பொழுது என்னுடைய அண்ணனை பின்தொடர்ந்து அனுப்பி அவருடைய கற்பையை சூறையாடுவது என்று அனுப்பி வைத்தேன். அவனுக்கு நிலைமைக்கு ஆளாக்குது யார் தெரியுமா? யாரு? இந்த ஆரவழி. என்னுடைய மகளுக்கு இந்த நிலைமை ஆளாக்குறது இந்த ஆரவள்ளியின் சூழ்ச்சி. இந்த ஆரவழியின் சூழ்ச்சி. அடி பாவி, உன்னை போல ஒரு பெண் அவள். என்னுடைய மகளை உனக்கு என்னடி துரோகம் செய்தார்? அது மட்டுமல்ல, உன் மகன் இருக்கான ஆனந்தன், அவர் ஐயோ பாவம் அப்பாவி நிரபராதி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு நிலைமைக்கு ஆளாக்குறது யார் தெரியுமா? யாரு? இந்த ஆரவள்ளி. அடி பாவி, அப்படி என்றால் என்னுடைய மகன் ஒரே ஒரு மகன், ஒன்பத்த மகன். அவன் நிரபராதி, ஒரு அப்பாவி, ஒன்றுமே தெரியாதவன். அவன் மீது இந்த ஆரவள்ளி செய்து சூட்டி உன்னுடைய வார்த்தை கட்டி உன்னுடைய மகன் இந்த பாவியின் கரத்தால் தாண்ட கொண்டு வேட்டையாடி இது நாட்டு விட்டேன் தெரிந்து விட்டேன். நன்றி கட்டவளே, சீறி வரும் பாம்பை நம்பலாம், சிரிக்க பெண்ணை நம்பாத என்றான் ஒருவன். சேவை கட்டிய மாதரை நம்பலாம், சேல் விழியை கட்டிய மாதரை நம்பாத ஒருவன். என் பிள்ளைகளுக்கு தாயில் என்று நான் நம்பினேனே. எனக்கு இன்னமும் வேண்டும், எனக்கு இன்னமும் வேண்டும். ஏய், ஆமாண்டா, இன்னமும் வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். ஏய், உன்னை உயிரோட விட்டால் இங்க நடந்த உண்மை அத்தனை பேருக்கு எடுத்து உரைப்பேன். உன்னை உயிரோட விடவே கூடாது. உன்னை உயிரோட விட மாட்டேன். ஏய்,